Hello everyone, welcome to Commerce Startin. இதுவரைக்கும் இந்த சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது மூலமா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அண்ட் நிறைய விஷயம் நீங்க என் கூட சேர்ந்து கத்துக்கலாம். அண்ட் நவ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா நிறைய பேருக்கு இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்றது, எப்படி அதை வந்து டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு எப்படி அதை சால்வ் பண்றதுன்ற நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் இது ஃபுல்லாவே இன்னைக்கு ஃபுல்லா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் எப்படி வந்து சால்வ் பண்றது ஒரு சின்ன ட்ரிக்குன்னு சொல்லலாம், இல்ல சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம். அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அது அந்த ப்ரொவிஷன் போறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை முதல்ல என்னன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு சொல்லும் போது அந்த பேட் டெட்ஸ்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். பேட் டெட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தான் வந்து ஒரு சப்ளையரா இருக்கும். நம்ம கஸ்டமருக்கு வந்து சில கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கஸ்டமர் வந்து நமக்கு ஒரு கிரெடிட் பீரியட் கொடுத்துருக்கோம். நம்ம 2 monthsக்குள்ள நீங்க எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் அவங்க என்ன பண்றாங்க, 2 monthsல அவங்க வந்து இன்சால்வெண்ட் ஆயிடுறாங்க. ஸோ நமக்கு அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பே பண்ணல. அதனால நமக்கு என்ன ஆயிடுது, அந்த அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடுது. அததான் நம்ம வந்து பேட் டெட்ஸ்ன்னு சொல்றோம். அதை நம்மளால ரெக்கவரும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து இந்த ஊர்ல இல்லாமலேயும் போகலாம், இல்ல வேற ஏதாச்சும் சில ரீசன்ஸ்னால நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த டெட்டார்ஸ் தர வேண்டிய அமௌண்ட்டை நம்ம ஃபைனலா இது ரெக்கவரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றப்ப தான் என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டை நம்ம பேட் டெட்ஸ்ன்னு வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிருவோம். அதை தான் நம்ம வந்து நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல காட்டுவோம். ஸோ இந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்காக பேட் டெட்ஸே வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட். இந்த ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட்ன்றது ட்ரையல் பேலன்ஸ்லயே நமக்கு பேட் டெட்ஸ்ன்னு சொல்லி சில அமௌண்ட் வந்து கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான பேட் டெட்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ். அது எப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த அமௌண்ட் நமக்கு பேட் டெட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதனால அது ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட். சில கேஸ்ல என்ன ஆகும்னா, நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் சில அமௌண்ட் நமக்கு பேட் டெட்ஸ்னே தெரிய வரும். அந்த மாதிரி எரர் வந்தும் போது நம்ம என்ன அதை சொல்வோம்னா, அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பேட் டெட்னு சொல்லுவோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற பேட் டெட்டை தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பேட் டெட்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபர்தர் பேட் டெட்னு சொல்லுவோம். ஸோ பேட் டெட்ஸ்னா நம்மளால ரெக்கவரே பண்ண முடியாத அமௌண்ட் தான் வந்து பேட் டெட்ஸ். அண்ட் அதை அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்காக 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட். நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதே நமக்கு சில இந்த டெட்டாஸோட அமௌண்ட் நமக்கு பேட் டெட்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் நமக்கு தெரிய வருமே, இந்த மாதிரியான இந்த சில சர்டன் அமௌண்ட் வந்து நமக்கு பேட் டெட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஃபர்தர் பேட் டெட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த பேட் டெட்டோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். Further bad debt which is known to be bad after preparing trial balance is called further bad debts. ஸோ இப்போ இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி, டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிலாம் எப்படி வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அட்ஜஸ்டிங் என்ட்ரினா ஒன்றும் இல்லை, ஜேர்னல் என்ட்ரி தான். நமக்கு வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல இந்த பேட் டெட்ஸ்க்கான அந்த ப்ரொவிஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுக்கறதுனால நமக்கு அதுக்கு போடுற என்ட்ரினால அது அட்ஜஸ்டிங் என்ட்ரின்னு சொல்றோம், வேற ஒன்றும் புதுசா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பேட் டெட்ஸ் வந்து நம்ம எப்பவுமே ரைட் ஆஃப் பண்ணுவோம். அதுக்கு வந்து பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட் இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டு நம்ம ரைட் ஆஃப் பண்ணிடுவோம் பேட் டெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. நம்மளோட பேட் டெட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுதான் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெட் அக்கௌண்ட். நம்மளோட பேட் டெட்டை நம்ம வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால இது டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஸோ பேட் டெட்ஸ்க்கு எப்பயுமே 2 என்ட்ரி வரும். ஒன்று வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி, பேட் டெட் அக்கௌண்ட் டெட்டார் டு சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட். செகண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெட் அக்கௌண்ட். ரைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் வந்து என்னன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பேட் டெட்ஸை டெபிட் பண்ணணும். அண்ட் அந்த பேட் டெட்ஸை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல சன்ட்ரி டெட்டார்ஸ் கீழே சன்ட்ரி டெட்டார்ஸ்ல இருந்து பேட் டெட்ஸை நம்ம டிடக்ட் பண்ணிடுவோம்.
இதுதான் இதோட ட்ரீட்மெண்ட். அந்த என்ட்ரிஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது பேட் டெட்ஸை பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவோம். 2 பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்னு சன்ட்ரி டெட்டாஸ்ல சன்ட்ரி டெட்டாஸ் லெஸ் பேட் டெட்ஸ் நம்ம வந்து போடுவோம். இதுதான் இதோட ட்ரீட்மெண்ட். ஸோ பேட் டெட்ஸ், ஃபர்தர் பேட் டெட்ஸ், ஒரு அட்ஜஸ்டிங் என்ட்ரி, ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த மெயின் விஷயம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸுக்கு போகலாம். இப்போ பேட் டெட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபர்தர் பேட் டெட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்காக ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்றோம். நமக்கு வந்து சில இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு இனிமேல் லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு முன்னமே ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ்ல நம்ம வந்து ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிரும். ஓகே, திடீர்னு இந்த கஸ்டமர் வந்து இன்சால்வெண்ட் ஆனால், நமக்கு வந்து பணம் தர முடியாம போயிடுச்சுன்னா நமக்கு அது லாஸ் ஆயிடும். ஸோ அதை நம்ம வந்து செட் ஆஃப் பண்றதுக்காக ஒரு ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்றோம். அதுதான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். அந்த ப்ரொவிஷன் எதுல நம்ம கிரியேட் பண்ணுவோம்னா, நமக்கு சன்ட்ரி டெட்டாஸ் இருக்கும்ல அசெட் சைட்ல, அந்த அமௌண்ட்ல தான் நம்ம வந்து ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா டெட்டாஸ் தானே நமக்கு அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அதுலயே நம்ம வந்து ஒரு சர்டன் ப்ரொவிஷனை வந்து தனியா பிரிச்சு வச்சிடுறோம். நம்ம இந்த மாதிரி பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா நமக்கு எந்த லாஸும் அரைஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக, அதை செட் ஆஃப் பண்றதுக்காக நம்ம வந்து ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ப்ரொவிஷனை சன்ட்ரி டெட்டாஸ் மேலதான் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் அது ஒரு சர்டன் பர்சன்டேஜ்ல வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கான வந்து ஃபார்முலா என்னன்னா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் இன்டு பர்சன்டேஜ். ஸோ நமக்கு கொஸ்டின்ல வந்து டெட்டாஸ் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஃபர்தர் பேட் டெட்டை நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஒரு சர்டன் பர்சன்டேஜ், ஒரு 5%ஓ இல்லை 10% அந்த கொஸ்டின் அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சப்ளையர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க. இது ஒன்றும் டிட்டர்மைன்லாம் கிடையாது, நம்ம வச்சுக்கிறது தான், நம்ம இஷ்டம் தான். ஸோ இந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ப்ரொவிஷன் கிரியேட் ஆயிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா சம் போடும்போது இது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் இன்டூ பர்சன்டேஜ், இந்த இப்போ கேல்குலேஷன் போட்டு வர அமௌண்ட் தான் நமக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். இந்த ப்ரொவிஷனை நம்ம சன்ட்ரி டெட்டாஸ் அந்த அமௌண்ட்ல தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்னன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். இந்த ப்ரொவிஷனை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து டெபிட் பண்ணிடுவோம் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ப்ரொவிஷனும் ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்றோம். அண்ட் இந்த ப்ரொவிஷனையும் நம்ம சன்ட்ரி டெட்டாஸ்ல இருந்து நம்ம டிடக்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கான தியரி. இப்போ நம்ம சம்குள்ள போலாம். இப்போ ஒரு குட்டி நோட் கொடுத்துருக்காங்க, என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம அந்த ப்ரொவிஷன் ஃபார் இந்த ப்ரொவிஷனோட அமௌண்ட் என்ன போடணும்ன்றது எய்தர் calculated amount or net amount, அது நான் பின்னாடி சொல்றேன். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இந்த 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு போட்டு எய்தர் அதுல வந்து calculated அமௌண்ட் போடுவோம், இல்லைன்னா நெட் அமௌண்ட் வந்து போடுவோம். நெக்ஸ்ட், ஃப்ரம் சன்ட்ரி டெட்டாஸ் எவ்ரி இயர்ஸ் ப்ரொவிஷன், தட் இஸ் நியூ ப்ரொவிஷன் இஸ் சப்ராக்டட். ஸோ வருஷம் நம்ம வந்து போடும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, புது ப்ரொவிஷன், நியூவா என்ன ப்ரொவிஷன் இந்த கரண்ட் இயருக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இயர் பை இயர் அந்தந்த இயருக்கு என்னென்ன ப்ரொவிஷன் கிரியேட் பண்றோமோ அதை வந்து சன்ட்ரி டெட்டாஸ்ல அசெட் சைட்ல டிடக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் இந்த குட்டி நோட், இது ஞாபகம் வச்சுக்கணும், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ நம்ம வந்து இன்னும் பெரிய விஷயத்துக்குள்ள போகலாம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 2 டைப்ஸா இருக்கு. அங்க எப்படி பேட் டெட் வந்து நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 2 டைப்ஸ் இருக்கு. சப்போஸ் ப்ரொவிஷன் அப்பியரிங் ட்ரையல் பேலன்ஸ், நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்லயே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஓல்டு ப்ரொவிஷன், அதாவது ப்ரீவியஸ் இயரோட ப்ரொவிஷன் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல நமக்கு ஆல்ரெடி அப்பியர் ஆயிருக்கு, அதோட சேர்த்து நம்ம நியூ ப்ரொவிஷன் கண்டுபிடிப்போம், இல்லை ஆஸ் பர் த சம். அண்ட் ப்ரொவிஷன் அப்பியரிங் இன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ல ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நியூ ப்ரொவிஷன், அது இந்த வருஷம் தான் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ இந்த 2 விஷயமே ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரையல் பேலன்ஸ்ல அப்பியர் ஆகுற ப்ரொவிஷன் ஓல்டு ப்ரொவிஷன், அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல அப்பியர் ஆகுற ப்ரொவிஷன் நியூ ப்ரொவிஷன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல ப்ரொவிஷன் அப்பியர் ஆச்சுன்னா அது நியூ ப்ரொவிஷன். ஸோ இந்த அபவ் கிளாசிபிகேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒன்னு ரெகுலரா இருக்கும், இல்லை இர்ரெகுலரா இருக்கும்.
ரெகுலர்னா என்ன, ஓல்டு ப்ரொவிஷன். போன வருஷம் அவங்க ப்ரொவிஷன் மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுனால அது நமக்கு இந்த வருஷம் கேரி ஃபார்வர்டா இருக்கு. ஸோ நமக்கு அது வந்து என்ன தெரியுது, ரெகுலரா தே ஆர் மெயின்டைனிங் சம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஸோ இர்ரெகுலரா என்னன்னா, எப்பவாச்சும் தோணுனா இல்ல அந்த மாதிரி நமக்கு நம்ம சஸ்பெக்ட் பண்ணால் அந்த மாதிரி பேஸ்ல தான் நம்ம வந்து ப்ரொவிஷன் வந்து மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல அப்பியர் ஆகிற ப்ரொவிஷன் தான் வந்து இர்ரெகுலரா மெயின்டைன் பண்ற ப்ரொவிஷன். ஸோ நமக்கு அது ரெகுலரா வரல, அது புதுசா வர்றதுனால நம்ம அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க, அதனால அது இர்ரெகுலரா மெயின்டைன் பண்ற ப்ரொவிஷன். ஓகே, இப்போ இத இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா நம்ம பாக்குறதுக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த இர்ரெகுலரா மெயின்டைன் பண்ற ப்ரொவிஷன், அதாவது நியூ ப்ரொவிஷன், அத வந்து அந்த டைப் ஆஃப் சம்ம வந்து அசம்ஷன் 1 நம்ம வந்து நம்மளா அசியூம் பண்ணிக்க போறோம். அண்ட் இஃப் ப்ரொவிஷன் இஸ் மெயின்டைன் ரெகுலர்லி, நம்ம அந்த ஓல்டு ப்ரொவிஷன் இருக்குல்ல, அது நம்ம அசம்ஷன் 2ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்க போறோம். இது டோட்டலி நம்மளோட அசம்ஷன் தான். ஸோ இர்ரெகுலரா மெயின்டைன் பண்ற ப்ரொவிஷனை நம்ம அசம்ஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம், ரெகுலரா மெயின்டைன் பண்ற ப்ரொவிஷனை நம்ம அசம்ஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இஃப் ப்ரொவிஷன் இஸ் மெயின்டைன் இர்ரெகுலர்லி, நம்ம இந்த நியூ ப்ரொவிஷன் இருந்தா எப்படி நமக்கு சம் வந்து சால்வ் பண்றதுன்ற ட்ரிக்க ஒரு சின்ன டிப்ஸை ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல பார்க்கலாம். அசம்ஷன் 2வை நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இப்போ இந்த வீடியோல நம்ம அசம்ஷன் 1க்கு மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நமக்கு பேட் டெட்ஸ், ஃபர்தர் பேட் டெட்ஸ் அண்ட் அந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், இதை பத்தின ஒரு தியரிலாம் நமக்கு இது வரைக்கும் படிச்சுட்டு வரணும். அதை பத்தின ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ இஃப் ப்ரொவிஷன் இஸ் மெயின்டைன் இர்ரெகுலர்லி, அசம்ஷன் 1, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன் தான் நியூ ப்ரொவிஷன், அதுதான் இர்ரெகுலரா மெயின்டைன் பண்றாங்க, அது நம்ம அசம்ஷன் 1ன்னு எடுத்திருக்கோம். அது எப்படி இப்ப சால்வ் பண்றதுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுல ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கு, 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 4 ஸ்டெப்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, பாஸ் அட்ஜஸ்டிங் என்ட்ரி ஃபார் ஃபர்தர் பேட் டெட்ஸ். நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல ரைட் ஆஃப் ஃபர்தர் பேட் டெட்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ரைட் ஆஃப் பேட் டெட்ஸ் சர்டன் அமௌண்ட் அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். அதுதான் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த ஜேர்னல் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணிடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஃபர்தர் பேட் டெட்ஸை நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெட்ஸ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு ஃபர்தர் பேட் டெட்ஸ்க்கு நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், அந்த ஃபர்தர் பேட் டெட்ஸை நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ இதோட இந்த ஃபர்தர் பேட் டெட்ஸ்க்கான என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரொவிஷனுக்கான என்ட்ரி போடணும். இப்போ ப்ரொவிஷனுக்கான என்ட்ரி ஃபர்ஸ்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் தான் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்ண போறோம். இப்போ இங்க அமௌண்ட் என்ன போடணும், அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் என்ன, கேல்குலேட்டட் அமௌண்ட். இது நம்ம தான் கேல்குலேட் பண்ணி போட போறோம். நமக்கு கொஸ்டின்லேயே டெட்டாஸ் கொடுத்துருவாங்க, ஃபர்தர் பேட் டெட்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த பெர்சன்டேஜ் என்னன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இங்க இந்த ப்ரொவிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அசம்ஷன் 1 டைப் ஆஃப் சம், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற பேட் டெட்ஸ் அப்போ எப்படி நம்ம வந்து ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணோம்னா, டெட்டாஸ் அமௌண்ட்ல இருந்து ஃபர்தர் பேட் டெட்ஸை சப்ராக்ட் பண்ணி அந்த வர அமௌண்ட்ல அவங்க என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு கால்குலேட் பண்ணணும். அந்த அமௌண்ட்டை தான் நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம். அந்த கால்குலேட்டட் அமௌண்ட் தான் இந்த என்ட்ரியில நம்ம வந்து போடணும். இதுதான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் இதோட ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டார்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் ஒரு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண அதே சேம் என்ட்ரி தான் பிஎன்எல் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இதுக்கும் அதே கால்குலேட் அமௌண்ட் தான் போடுவோம். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஃபர்தர் பேட் டெட் இது வந்து debtors minus further bad debt minus new provision for bad and doubtful debts into percentage. இந்த ஃபார்முலா தான் கண்டினியூ ஆகுது. இந்த ஃபர்தர் பேட் டெட்ஸோட மைனஸ் நம்ம அங்க கண்டுபிடிச்ச நியூ ப்ரொவிஷனையும் நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்டூ அதை கொடுத்துருக்க பெர்சன்டேஜ் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த
டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டாஸ்க்கான ப்ரொவிஷனும் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அசம்ஷன் 1 ஸோ ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம், அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற பேட் டேட்டை ரைட் ஆஃப் பண்றோம் அண்ட் அந்த பேட் டேட்ஸை நம்ம என்ன பண்றோம், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இதோட பேட் டேட்ஸ்க்கான என்ட்ரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொவிஷனுக்கு போறோம். ப்ரொவிஷனுக்கு அந்த பிஎன்எல் அக்கௌண்ட் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு அந்த கால்குலேட் அமௌண்ட் இந்த ஃபார்முலா வச்சு டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட்ஸ் இன்டு பெர்சன்டேஜ் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை தான் நம்ம இந்த என்ட்ரியில போடுறோம். இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் டெட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டர்ஸ்க்கும் நம்ம வந்து அதே மாதிரி பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதுக்கும் அதே சேம் கால்குலேட் அமௌண்ட் தான். இந்த ஃபார்முலாவோட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட்ஸ் மைனஸ் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் இன்டு பர்சன்டேஜ். இங்க கண்டுபிடிச்ச ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் தான் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். அதோட பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை போட்டோம்னா நமக்கு கால்குலேட் அமௌண்ட் கிடைச்சிடும். இங்க இந்த என்ட்ரில நம்ம போட்டுறோம். இவ்வளவுதான் இந்த ஸ்டெப்ஸ். ஸோ 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் ஃபர்தர் பேட் டேட்டுக்கு சம்பந்தமானது. முதல்ல நம்ம ரைட் ஆஃப் பண்றோம் பேட் டேட் டு சன்ட்ரி டேட்டாஸ்ன்னு போட்டு, அதுக்கப்புறம் அதை பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்புறம் 3வது ஸ்டெப் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்றோம். அதுக்கு நம்ம கால்குலேட் அமௌண்ட் ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம். 4th ஸ்டெப் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கும் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்றோம். அதே சேம் ஃபார்முலா ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட்ஸ் மைனஸ் அந்த புதுசா நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ பேட் அண்ட் டவுட்ஃபுல்க்கு டெட்ஸ்க்கு அந்த ப்ரொவிஷனையும் போட்டு நம்ம ஃபுல்லா கண்டுபிடிச்சு முடிச்சிடுறோம். இப்போ நமக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டாங்கன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம போடுவோம். இதே இப்போ பிஎன்எல்ல இதெல்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த அசம்ஷன் 1 டைப் சம்முக்கான ஃபார்மேட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எப்போ இது வந்து பர்டிகுலர்ஸ் இது வந்து நான் டி ஃபார்மேட்ல போட்டிருக்கேன் பிஎன்எல் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 2 பேட் டெட்னு போட்டு அந்த ஃபர்தர் பேட் டெட் 2 பேட் டெட்னு போட்டு அங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அந்த அமௌண்ட் போடணும். அதோட ஃபர்தர் பேட் டெட்ஸ் ஆட் பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற பேட் டெட்ஸ் ஸோ அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். இதோட நியூ ப்ரொவிஷன் நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் அந்த அமௌண்ட்டையும் இங்கே போடணும். அதாவது அந்த கால்குலேட்டட் அமௌண்ட் அதையும் போட்டால் ஃபைனலாக நமக்கு என்ன வந்து இங்க வந்து ஃபுல்லா நமக்கு கிடைச்சிரும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போக நமக்கு என்ன அமௌண்ட்ன்றதை இங்க போட்டுருவோம் அவுட்டர் காலம்ல. நெக்ஸ்ட் இந்த டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் அலோட கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அதோட நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் ஆட் பண்ணிப்போம். இதுவும் அதே கால்குலேட்டட் அமௌண்ட் தான். ஸோ நம்ம ஃபைனலா வந்துட்டு என்ன நமக்கு ப்ரொவிஷன் இருக்கு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து ஃபார்மேட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த அசம்ஷன் 1 டைப் சம் in which bad debt is provision for bad debt is maintained irregularly. இந்த ஃபார்மேட் தான். ஸோ பேட் டெட்டோட ஃபர்தர் பேட் டெட் ஆட் பண்ணணும். அப்புறம் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்க்கு டிஸ்கவுண்ட் அலௌடோட நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் ஆட் பண்ணணும். ஸோ இது சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல சன்ட்ரி டெட்டாஸோட ஃபர்தர் பேட் டெட்ஸை லெஸ் பண்ணணும். அதோட நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸையும் லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸையும் லெஸ் பண்ணணும். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்ட்ரி டெட்டாஸோட பேட் டெட்ஸையும் லெஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையும் சேர்த்து லெஸ் பண்ணி விட்டுருணும். ஸோ கடைசியா நமக்கு என்ன அமௌண்ட் இருக்குதோ அது இங்க அவுட்டர் காலம்ல நாம போட்டுரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு அசம்ஷன் 1 டைப்போட சம்ஸோட என்ட்ரிஸ். இப்போ இதை நம்ம ஒரு சின்ன சம் வச்சு பார்க்கலாம். நான் இன்னும் ஒரு வாட்டி கடைசியா எல்லா ஸ்டெப்ஸையும் சொல்லிடுறேன். அசம்ஷன் 1 நம்ம வந்து என்ன பார்க்குறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்குற ப்ரொவிஷனை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபர்தர் பேட் டேட்டுக்கு அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்குற பேட் டேட்டுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடுறோம். நெக்ஸ்ட் அதை பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இதோட பேட் டெட்ஸ்க்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு நம்ம வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி வந்து பாஸ் பண்றோம். ஸோ இது கால்குலேட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம் இந்த ஃபார்முலா வச்சு. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கும் சேம் என்ட்ரி தான். அதே அந்த ஃபார்முலா சின்ன எக்ஸ்டென்ஷன் டெட்டாஸ் மைனஸ் ஃபார் த பேட் டெட் மைனஸ் நியூ ப்ரொவிஷன் போட்டு அவங்க என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ கண்டுபிடிக்கணும். இதுதான் இதோட 4 ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு சம் வச்சு உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம சம்குள்ள போலாம்.
assumption 1 type sum. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸ் அந்த ஷோஸ் ஆன் 31/3/2019. அந்த ட்ரையல் பேலன்ஸ் என்ன காட்டுதான், சன்ரி டெட்டர்ஸ் 1,25,000க்கு ஒரு சன்ரி டெட்டர்ஸ் அமௌண்ட் இருக்கு. இப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட் டெட்ஸ் டு பி ரிட்டர்ன் ஆஃப் ₹5,000 அண்ட் இதுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்க பேட் டெட்ஸ் நமக்கு ஃபர்தர் பேட் டெட்ஸ். ஸோ நோ ஃபர்தர் டவுட், நமக்கு இதுதான் வந்து ஃபர்தர் பேட் டெட்னு தெரிஞ்சு போச்சு. இங்க நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் டெட்டாஸ் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, வேற எந்த ப்ரொவிஷனுமே கொடுக்கல. ஸோ இதுல இருந்தே கிளியரா தெரியுது இது அசம்ஷன் 1 டைப் சம். இங்க இர்ரெகுலரா வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொவைடட் 5% ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். நம்ம ப்ரொவிஷன் எத்தனை பர்சன்டேஜ்க்கு ப்ரொவைட் பண்ணணுமோ 5%க்கு தான் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொவைடட் 2% ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் நமக்கு 2%ல ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்து அதில் சன்ரி டெட்டாஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அண்ட் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட் டெட்ஸ் டு பி ரிட்டர்ன் ஆஃப் ₹5,000, provided 5% provision for bad and doubtful debts, and provided 2 provision for discount on debtors. So bad and doubtful debts க்கு 5% provision create பண்ணனும், discount on debtors க்கு 2% provision create பண்ணனும். இங்க என்ன சொல்லிருக்காங்க, pass entries and show how these items will appear in the final accounts. நம்ம இதுக்கு என்ட்ரிஸ்லாம் போட்டு நமக்கு எப்படி இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல அப்பியர் ஆகுது நம்ம இப்போ காட்டணுமா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். அங்க படிச்ச 4 ஸ்டெப்ஸ் இப்ப நம்ம இங்க போட போறோம். அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன படிச்சோம், நம்ம வந்து பேட் டெட்ஸ், இந்த ஃபர்தர் பேட் டெட்ஸ் நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ண போறோம். ஸோ அதுக்கான என்ட்ரி பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சன்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ நமக்கு அங்க என்ன அமௌண்ட் கொடுத்தாங்க, 1,25,000. இங்க நம்ம என்ன பண்ணோம், 1,25,000 அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிடணும். ஸோ கீழே டு சன்ரி டெட்டார்ஸ் 1,25,000. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து அந்த ஃபர்தர் பேட் டெட்டுக்கு அது பாஸ் அட்ஜஸ்டிங் என்ட்ரி டு ஃபர்தர் பேட் டெட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சன்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட். அந்த நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல 1,25,000 அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட் இங்க நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபர்தர் பேட் டெட்டை நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேட் டெட்ஸ் அக்கௌண்ட். இங்க அதே சேம் அமௌண்ட் தான் வரும், 1,25,000. ஏன்னா இந்த அமௌண்ட் தான் டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அமௌண்ட்டை ரைட் ஆஃப் பண்ணிட்டு P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ இப்போ இதோட ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நமக்கு எந்த கேல்குலேஷனுமே இல்லை. அங்க இருந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே ஒரு ரைட் ஆஃப் என்ட்ரியும் ஒரு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் போட்டோம். இப்பதான் நமக்கு இங்க பேட் டெட்ஸ் அமௌண்ட் வந்து 5,000. நான் டெட்டாஸோட அமௌண்ட்டை போட்டேன், ஸோ சாரி. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்த பேட் டெட்ஸ் டு பி ரிட்டர்ன் ஆஃப் 5,000 இந்த அமௌண்ட் தான் இங்க போடணும். நான் முதல்ல தப்பா சொல்லிட்டேன், ரியலி சாரி. அண்ட் இப்போ நம்ம வந்து ப்ரொவிஷன் 5%க்கு கிரியேட் பண்ணலாம். அதுக்கான என்ட்ரி P&L அக்கௌண்ட் டெட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட். இது போட்டுட்டு நம்ம இங்க வந்து ஒர்க்கிங் நோட் வந்து போடலாம். ஒர்க்கிங் நோட். ஸோ இங்க டெட்டாஸ் நமக்கு கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1,25,000 கொடுத்துருக்காங்க. 1,25,000. $1,25,000 மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் நமக்கு 5,000 கொடுத்துருக்காங்க. இன்டூ நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 5%க்கு கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து போட்டோம்னா 1,25,000 மைனஸ் 5,000 1,20,000 வரும். அதுல 5% போட்டா நமக்கு வந்து 6,000. இப்போ இந்த 6,000 தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இங்க இந்த என்ட்ரியில போட போறோம். ஏன்னா இதுதான் நம்ம கிரியேட் பண்ண புது ப்ரொவிஷன். அவங்க கொடுத்துருக்குற பர்சன்டேஜுக்கு நம்ம கிரியேட் பண்ண புது ப்ரொவிஷன். ஸோ இந்த 6,000 தான் நம்ம இந்த என்ட்ரியில போடணும். ஸோ P&L அக்கௌண்ட் டெட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்மள வந்து என்ன சொல்லியிருக்காங்க,
5%க்கு நீங்க இப்போ பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம புதுசா என்ன ப்ரொவிஷன் கண்டுபிடிச்சோம்? debtors minus further bad debt into percentage. நம்ம அங்க calculated amount பார்த்தோம் பாத்தீங்களா? இதுதான் இந்த calculated amount. So debtors 1,25,000 கொடுத்திருக்காங்க. Further bad debt இங்க 5,000 கொடுத்திருக்காங்க. So அதை மைனஸ் பண்ணிட்டு into இங்க 5%க்கு ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. So அதை போட்டோம்னா நமக்கு 6,000 கிடைக்கும். இதுதான் இந்த calculated amount. அந்த calculated amount தான் நம்ம இங்க என்ட்ரியில போடணும். ஸோ 6,000 கிடைச்சிட்டு நமக்கு நியூ ப்ரொவிஷன், அதை நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ்க்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அதே சேம் ஃபார்முலாவோட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தான். நான் அங்க வந்துட்டு தப்பா கொடுத்துட்டேன், பாதி தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்திக்கோங்க. இப்போ இங்க டெப்டாஸ் அதே தான் வரும். 1,25,000 minus 5,000. இது further better amount. இப்போ புதுசா கண்டுபிடிச்ச PBD 6,000. இப்போ இதோட நமக்கு எவ்வளவு இதுக்கு வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க? 2%க்கு தான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டூ 2%. இப்போ இதை கால்குலேட் பண்ண என்ன வரும்? 1,14,000 வரும். 1,14,000 இன்டூ 2%. இப்போ ஃபுல் அமௌண்ட் என்ன? 2,280. ஸோ 2,280. ஸோ 2,280 தான் நமக்கு கண்டுபிடிச்ச புது ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ். இப்போ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை இங்க என்ட்ரி போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம அந்த என்ட்ரிஸ் எல்லாம் பாஸ் பண்ணோம். நம்ம அங்க அசம்ஷன் 1 டைப் சம்க்கு 4 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபர்தர் பேட் டெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற பேட் டெட்டை ரைட் ஆஃப் பண்ணோம். அதுக்கான என்ட்ரி பேட் டெட் அக்கௌண்ட் டெட்டா டு சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ அந்த 5,000 இங்க என்ட்ரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அந்த ஃபர்தர் பேட் டெட்டை பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் டு பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் அதே 5,000 போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து 5%க்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அதனால அதுக்கான என்ட்ரி பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல், இதுக்கு ஸ்ட்ரைட்டா ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான் பிஎன்எல் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட். இப்போ இங்க நம்ம வந்து புதுசா கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேட் அமௌண்ட்டை தான் இங்க வந்து போடணும். இங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா டெப்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் இன்டூ பர்சன்டேஜ். ஸோ டெப்டாஸ் நம்ம கொஸ்டின்ல 1,25,000 கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் பேட் டெட் 5. ஸோ 5%க்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கால்குலேஷன் போட்டால் நமக்கு 6,000 rupees வருது. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச புது நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ இந்த நியூ ப்ரொவிஷன் அமௌண்ட்டை நம்ம இங்க என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம வந்து அதே மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட் தான் இங்க என்டர் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? டெப்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் மைனஸ் நியூ பிபிடி. பிபிடினா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இன்டூ பர்சன்டேஜ். ஸோ டெப்டாஸ் 1,25,000 மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் 5,000 மைனஸ் நியூ ப்ரொவிஷன் நம்ம கண்டுபிடிச்ச இந்த 6,000 இன்டூ 2%. நம்ம கொஸ்டின்ல 2%க்கு தான் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 2,280 வரும். இந்த அமௌண்ட்டை தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரியில என்டர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரிஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட்லயும் பேலன்ஸ் ஷீட்லயும் எப்படி இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு பேட் டெட் ஃபர்தர். இங்க நம்ம வந்து ஃபர்தர் பேட் டெட் அந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து போட போறோம். ஸோ அங்க கொஸ்டின்ல 5,000 கொடுத்தாங்க. நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் நம்ம மேல வந்து 6,000 கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த அமௌண்ட்டை இன்னர் காலம்ல போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 11,000 இதை வந்து அவுட்டர் காலம்ல போட்டுருணும். இங்க ஒரு தப்பு பண்ணுவீங்க, எல்லா ப்ரொவிஷனையும் சேர்த்து ஆட் பண்ணி போட்டுருவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பேட் டெட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்கு தனியா போடணும், டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ்க்கு தனியா போடணும். இங்க 2 ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் நம்ம கண்டுபிடிச்ச அந்த 2,280 இங்க போட்டுருணும். இங்க நமக்கு இந்த டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் பொறுத்தவரை நமக்கு இங்க ப்ரொவிஷன் மட்டும் தான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இது நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து
P&L அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை போட்டுட்டோம். இதே நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல டிஸ்கவுண்ட் அலௌடு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் அலௌடு இங்க 2 டிஸ்கவுண்ட் அலௌடுன்னு போட்டுட்டு அதோட இந்த ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டார்ஸ் நம்ம ஆட் பண்ணிடணும். அந்த அமௌண்ட் அவுட்டர் காலம்ல போடணும். இவ்வளவுதான். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஃபர்தர் பேட் டெட்டோட நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணி போட்டுருணும். அண்ட் நம்ம கிரியேட் பண்ண அந்த நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டார்ஸ் அமௌண்ட் இங்க வந்து டெபிட் பண்ணிடணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு போலாம். பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் அசட் சைட்ல தான் சன்ட்ரி டெப்டார்ஸ் வரும். ஸோ அசட் சைட்ல சன்ட்ரி டெப்டார்ஸ் நம்ம கொஸ்டின் படி 1,25,000. ஃபர்தர் பேட் டெட் நமக்கு வந்து 5,000 சொன்னாங்க. ஸோ இது 1,25,000 மைனஸ் 5,000 வந்து 1,20,000. ஸோ நம்ம நியூ ப்ரொவிஷன் இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? 6,000 கண்டுபிடிச்சோம். 6,000. ஸோ 1,14,000 வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 1,14,000. இப்போ நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டார்ஸ் நமக்கு வந்து 2,280 கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ டோட்டல் அமௌண்ட் அவுட்டர் காலம் எவ்வளோ? 1,11,720. ஸோ இதுதான் ஃபைனலா நம்ம கிட்ட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போக இருக்கிற டெப்டார்ஸோட அமௌண்ட். ஸோ இந்த டெப்டார்ஸோட நம்ம எல்லாமே லெஸ் தான் பண்ண போறோம். நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் லெஸ் தான் பண்ண போறோம். ஃபர்தர் பேட் டெட்டை லெஸ் பண்ணிடணும், நியூ ப்ரொவிஷன் லெஸ் பண்ணிடணும், டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டார்ஸையும் நம்ம வந்து லெஸ் பண்ணிடணும். இவ்வளவுதான் இந்த சம்மு. ஸோ நம்ம வந்து அசம்ஷன் 1 டைப் சம் வந்து பார்த்தாச்சு. நமக்கு அசம்ஷன் 1 டைப்னா என்ன? இர்ரெகுலரா மெயின்டைன் பண்ற ப்ரொவிஷன்ஸ், அதாவது நியூ ப்ரொவிஷன். அதுக்கு நம்ம எப்படி வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும், அது எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல அப்பியர் ஆகும்ன்றத நம்ம இந்த வீடியோல கத்துருக்கோம். அது முதல்ல இந்த சம்ல சன்ட்ரி டெப்டார்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பேட் டெட் கொடுத்துருந்தாங்க. அதுதான் நமக்கு ஃபர்தர் பேட் டெட். அண்ட் நமக்கு ப்ரொவிஷன்லாம் கிரியேட் பண்ண சொன்னாங்க. நம்ம அழகா நம்ம அங்க படிச்ச 4 ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு இது நான் புரிஞ்சிருக்கும். இது ஈஸியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆர் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த நம்ம அங்க பார்த்தோம்ல பிடிஎஃப், நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணி நீங்க அந்த மெட்டீரியல் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இந்த ஸ்டெப்ஸ் படி போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. நீங்க ஈஸியா உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல வர பேட் அண்ட் அவுட்ஃபுல் டெட்ஸையும் டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டார்ஸையும் ஈஸியா வந்து போட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், டவுட்டே வராது. ஸோ இந்த அசம்ஷன் 2 டைப் சம்மை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஏன்னா இதுலயே போட்டா ரொம்ப பெருசாயிடும். ஆனால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பத்தினா ஏதாச்சும் டவுட்டோ ஏதாச்சும் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு த commerce.in channel. Thank you for watching. We'll meet in the next video.